ரேஷன் கடைகள் வந்து இங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். அதாவது அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் கூட அதை வந்து ஒழுங்கான முறையில குடுக்கலையா? என்ஆரை முன்னிறுத்தி அங்கே ஒரு பாஜக ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணன் என்ஆர் அவர்களோ அங்க இருக்கிற அமைச்சரவையோ இதை இப்போதைக்கு கேட்க முடியாது. இவர் துணிந்து கேட்டார், மாநில அந்தஸ்து வேண்டும் என்று. ஆனா சார், இந்த கோரிக்கை வந்து தொடர்ந்து வச்சுட்டே தானே இருந்திருக்காங்க எல்லா அரசாங்கம். இப்படி ஒரு கூட்டத்தை பாண்டிச்சேரி இதுவரை பார்த்ததில்லை என்று சிலாகித்து பேசுகிற ஒரு கூட்டம் நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் நடந்தது. பாண்டிச்சேரியிலும் தாவேகா ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று தாவேகா தலைவர் திட்டமிடுகிறார். அதற்கான காய் நகர்த்தல் தான் இது. தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். ஏன் அங்க போய் திமுக விமர்சிக்கணும்ன்ற ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியம். திமுகவும் அங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறது. அதற்காக ஜெகத் ரட்சகன் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே திமுகவை நம்பாதீர்கள் என்று அவர் சொன்னது. மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக ஒரு அவதாரம் எடுத்திருக்கிற தலைவர் விஜய். துங்குவார் சத்திரம் ஒரு தனியார் கல்லூரியில் அவர் பேசினது கூட 2000 பேருக்கு தான் அனுமதி. வெளியில 20,000 பேர் இருந்தாங்க. இந்த கிரவுடு புல்லர் லீடர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை, விஜய் தான். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் தேர்தல் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது விஜய் பாண்டிச்சேரியில் பேசிய ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ரேஷன் கடைகள் வந்து இங்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு தவறான தகவல். அதாவது அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் கூட அதை வந்து ஒழுங்கான முறையில் கொடுக்கலையா? அது ஏன் இந்த மாதிரியான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு தகவலை வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இல்லை, அது தவறு நேர்ந்திருக்கிறது. யாரும் எழுதி கொடுத்து சொன்னாரா இல்லைன்னா தகவல் சொல்லி சொன்னாரான்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு ஒரு தலைவர் பேசுகிற பொழுது சரி பார்த்து தான் பேசணும். ஆகவே தவறு நடந்து விட்டது. அமைச்சர் என்ஆர் அவர்கள் இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுக்குறாரு. இது தவறு தான். இது ஒரு பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது. அது தம்பி அதை தலைவர் அதை கவனிச்சிருக்க வேண்டியது, அவ்வளோதான். அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசிய பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சர்ச்சையாயிருக்கு. என்னன்னா, பாஜகவை வந்து விமர்சிச்சிருக்காரு இல்லையா? அங்கே கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடியது பாஜக தான். ஆனால் வந்து பாஜகவையே விமர்சிச்சிருக்காரு. ஆனால் வந்து ஆட்சியாளர்கள் வந்து குறை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். இந்த பேச்சில் ரொம்ப முக்கியமாக கருத வேண்டியது, 1977 தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். 77 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் 74 பாண்டிச்சேரியில் அமைத்தார். இது நேற்று சொன்னார் விஜய். அப்போ ஏதோ ஒரு கணக்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு இருக்குது. அங்கேயும் ஆட்சி அமைக்கணுங்கிற நோக்கம் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலையே அதற்கு ஒரு ஸ்டேட் அந்தஸ்து, மாநில அந்தஸ்து வேணும். அது நீண்ட நாள் கோரிக்கை. எல்லா கட்சிகளும் முன்வைத்திருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காஷ்மீரை 3ஆக உடைத்தார்கள். பாண்டிச்சேரி அந்த சின்னஞ்சிறிய மாநிலத்தில் அதிகாரத்தில் 74 வந்த அதிமுகவை சின்ன பின்னமாக்கி நொறுக்கினார்கள். நியமன உறுப்பினர்களை கொண்டு வந்து என்ஆரை முன்னிறுத்தி அங்கே ஒரு பாஜக ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால அண்ணன் என்ஆர் அவர்களோ அங்கே இருக்கிற அமைச்சரவையோ இதை இப்போதைக்கு கேட்க முடியாது. என்ஆர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால இவர் துணிந்து கேட்டார், மாநில அந்தஸ்து வேண்டும் என்று. ஆனால் சார், இந்த கோரிக்கை வந்து தொடர்ந்து வச்சுட்டே தானே இருந்திருக்காங்க எல்லா அரசாங்கமும். அதான் ஒரு அழுத்தம் கொடுக்கணும்ல. நீ வந்து இதை செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. காஷ்மீரை இப்படி சின்ன பின்னமாக்குற நீங்கள் இதை ஒன்றாக்க முடியாதா? அதை வலியுறுத்தி இருக்காரு. காரைக்கால் மீனவர் பிரச்சனை ராமேஸ்வரம் மீனவர் பிரச்சனை மாதிரி தான், நாகப்பட்டினம் மீனவர்கள் துயர மாதிரி தான். அதையும் விஜய் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய கூட்டம் பாண்டிச்சேரி வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டத்தை பாண்டிச்சேரி இதுவரை பார்த்ததில்லை என்று பாண்டிச்சேரியில் வயதானவர்கள் கூட சிலாகித்து பேசுகிற ஒரு கூட்டம் நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. எனக்கு
பாண்டிச்சேரியிலும் தாவேக ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று தாவேக தலைவர் திட்டமிடுகிறார். அதற்கான காய் நகர்த்தல் தான் இது என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். இதை வந்து புஷ்யானந்த் அவர்கள் முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைப்போம், முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பாண்டிச்சேரியோட முதல்வர் வேட்பாளராக புஷ்யானந்த் அவர்கள் முன்னிறுத்துவாங்களா? நியாயமாக அவரை தான் முன்னிறுத்தணும். ஏன்னா அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். கழகத் தலைவர் விஜய்க்கு கடந்த காலங்களில் எல்லாமாக இருந்தவர், இப்போதும் இருப்பவர். அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியோட காவல்துறையை வந்து பாராட்டி சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள். வந்து காவல்துறை பாண்டிச்சேரி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது, இதை பார்த்து தமிழக அரசு வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எந்த விதத்தில் பாண்டிச்சேரி காவல்துறையோட தமிழக காவல்துறை வந்து தவறாக இருக்குன்னு சொல்ல வர்றாரு சார்? இல்லை, அதாவது இந்த ஈரோடு கரூர் துயரம் தான். நேற்று இந்த கூட்டத்தை அப்படி ஏற்பாடு பண்ணாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப கண்காணிப்பு செய்தாங்க. அதிகாரமுள்ள புஷி ஆனந்துட்டே காவல்துறை ஆமாம், அந்த காட்சிகளும் வந்து ஐடி கேள்வி கேட்டார். அதனால் கூட்டம் நடத்துகிறாங்கங்கிறதுக்காக அவங்கள விட்டுன்னு வைக்கலை. காவல்துறை தன்னுடைய கடமையை எந்த ஊனமும் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த சேதாரமும் வந்து விடக்கூடாது எச்சரிக்கையாக இருந்தாங்க. கரூரில் அது இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு 5000 பேருக்கு தானே சார் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுவும் எப்படி ஒப்பிட முடியுன்றது இருக்கு இல்லையா? 5000 பேர் நேற்றுக்கு வந்தாங்க. வெளியில் அதிகப்படியான க்ரௌட் இருந்தாலும் உள்ள வந்து அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான். அதான் விஜய் தான் இன்னைக்கு ஒரு மாஸ் லீடர், மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக ஒரு அவதாரம் எடுத்திருக்கிற தலைவர் விஜய். அதற்கு அடையாளம் நேற்றைக்குள்ள கூட்டம், அவர் பேசுகிற கூட்டம் எல்லாமே இப்படிதான். சுங்குவார் சத்திரம் ஒரு தனியார் கல்லூரியில் அவர் பேசினது கூட 2000 பேருக்கு தான் அனுமதி. ஆனால் வெளியில் 20,000 பேர் இருந்தாங்க. இந்த க்ரௌடு புல்லர் லீடர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை, விஜய் தான் இருக்கிறார். என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்காததுக்கு காரணம் வந்து ஃபியூச்சரில் வந்து அவர் கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. அது எப்படி சார், அது உண்மையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அமைஞ்சா என்ன மாதிரியான ஒரு வேளை மனசு நொறுங்கி இருக்கார் என்ஆர். அவர் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறாரே தவிர எல்லாவற்றையும் அந்த மாநிலத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணி வேலை பார்க்கிற ஆளுநர் தான் செய்கிறார். எப்படி தமிழ்நாடு அரசுக்கு RN ரவி குடைச்சல் கொடுக்குறாரோ அதை விட குடைச்சல் கொடுக்குறாரு. இவர் வந்து வெளியில் வந்து உளறிடுவார். இங்கே உள்ள ஆளுநர் அவர் உளறலை, ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்ஆருக்கு என்னெல்லாம் ஆகாது அதெல்லாம் செய்துட்ருக்காரு. என்ஆர் மிகுந்த கவலையில் இருக்கிறாரு. பாண்டிச்சேரி அரசியலில் நிரந்தரமான ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் என்ஆர். அதனால் பிஜேபி கட்சியோடு முரண்பட்டு அவர் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகாவின் தலைவர் அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அதற்கு முகம் தருவதற்கும் என்ஆர் முன் வருவார் என்றே நான் நம்புகிறேன். அதே மாதிரி சார், இப்போ தமிழகத்தில் வந்து இப்போ அடுத்தபடியாக ஈரோடில் கூட்டம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்தே இருக்காரு. 18ஆம் தேதி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து தமிழகத்தில் நடைபெறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது நடக்குமா 18ஆம் தேதி செங்கோட்டையன் சொன்ன மாதிரி? அனுமதி கொடுக்கறதுக்கு முன்பின் யோசிப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய நிபந்தனைகள் விதிப்பாங்க. அதாவது தாவேகாவுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியும் அவ்வளோ குடைச்சலும் திமுக அரசு கொடுக்கும். இதெல்லாம் தடைகள். இந்த தடைகளுக்கெல்லாம் விடைகள் 2026 மக்கள் அளிப்பார்கள். கண்டிப்பாக சார். இன்றைய இளைஞர்கள் கூட்டம் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சில பேர் வந்து விமர்சிச்சிருந்தாங்க விஜயை. கரூர்லேயே ஆல்ரெடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொண்டர்கள் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வழிமறிக்கும் போதெல்லாம் விமர்சிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கா இதனால்? எதிர்ப்பு இருக்கு, அவனுக்கு இருக்கிற உரிமையை நாம் ஒத்துக்கிறேன். அது ஜனநாயகத்தில் அதையும் ஏதோ எதிர்கொண்டாக்கணுமே. எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அந்த எதிர்ப்புகளை கேட்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அது மீண்டும் எதிர்ப்பு வராமல் இருக்க ஏதாவது சொல்யூஷன் விடான்னு யோசிக்கணும். அதெல்லாம் தப்புன்னு இல்லையே தம்பி. கண்டிப்பாக சார். அதே மாதிரி புஷ்யானந்த் அவர்களும் அங்கே வந்து ஒரு தவறு செய்கிறாரு. அதை வந்து அந்த போலீஸ் அதிகாரியும் சுட்டி காட்டுறாங்க. ஸோ அந்த விஷயங்களும் பார்க்கப்படுது இல்லையா? ஏன்னா ஒரு தலைமை ஒரு பொதுச் செயலாளராக இருக்கவர், அவரே வந்து ஒருத்தர் அனுமதி இல்லாமல் அனுப்புங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செயலாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர். இல்லை, அந்த நிகழ்ச்சியை நடத்துனது அவர் தான், கேட்டிங்களா? எல்லாரையும் அழைச்சதும் அவர் தான்.
அந்த நபர் அவருக்கு வேண்டிய நபராக கூட இருக்கலாம். அதனால் இதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம்னு கருதக்கூடாது. இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு. அதெல்லாம் கடந்து போயிடணும். அதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது தம்பி. பேப்பரை வச்சு தான் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்ற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 பக்கம் பேப்பர் எழுதி கொடுக்குறாரு. பேப்பர்ல எழுதி கொடுத்ததை மட்டுமே படிச்சுட்டு போற ஒரு தலைவரா இருக்காரு அப்படின்ட்டு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, பார்த்துட்டு சொல்லிடுறாரு. படிச்சுட்டெல்லாம் பேசுகிறார், தப்பு சொல்லக்கூடாது. பார்த்துக்கிறாரு, பேசிடுறாரு. அதெல்லாம் அதெல்லாம் அது ஒரு இல்ல விஜய் அவர்கள் மட்டும்தான் இதை பண்றாரா இல்ல எல்லா தலைவனும் செய்கிறான். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் இது பழகும் போது வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து எல்லாரும் ஒரு மக்களோட பிரச்சனைனா அது அவருக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட இது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எது மக்களுடைய பிரச்சனையை தானே பேசுறாரு. அந்த பிரச்சனையை வந்து அவரே அடிப்படையில் அது தெரிஞ்சிருக்கு. அது ஒன்று நீங்கள் நெறியாளர்கள் ஒன்று யோசிக்கணும். என்னென்னா, இது ஒரு யுத்த காலம். வர்ற நாட்கள் ஒரு தேர்தலை சந்திக்கிறார். அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். நான் தான் முதன்மை சக்தின்னு அறிவிச்சிட்டாரு. அதிகாரத்தில் இருக்கிற திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்ட்டார். ரெகக்னைஸ்டு அப்போசிஷன் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியை 3வது இடத்துக்கு தள்ளிட்டார். இப்போதே இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அறிவிச்சிட்டார். அந்த பெரிய ஜாம்பவான எதிர்கொள்வதற்கு நிறைய யோசிக்கணும், நிறைய திட்டமிடணும், அதற்கான வீகம் என்னன்னு வகுக்கணும். அந்த கவலை தான் இப்போ அவர் ஆட்கொண்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த மேடை பேச்சு இதெல்லாம் அவருக்கு இப்போ கவனம் வராது. பேச வேண்டிய தேவைக்கு அவர் பேசணுங்கிறத தாண்டி அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய மலையை நகர்த்துகிற வேலை இருக்குது. அதை எப்படி நகர்த்த முடியும்னு யோசித்து அதுக்கான திட்டங்களை தயாரித்து அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அந்த கடமையை செய்வதற்கு அவருக்கு நிறைய இரவுகள் அவர் விழித்திருக்க வேண்டியது இருக்கும். அதனால அவர் அது செய்யலை இது செய்யலைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு பெரிய வேலை, இந்திய வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு வேலை. அது கொள்கை எதிரி அவங்க, அரசியல் எதிரி இவங்கன்னு சொல்லி ஒரே நேரத்தில் 2 அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற தலைவனாக இன்றைக்கு அவர் களத்தில் இருந்திருக்கிறார். அதனால் சின்ன சின்ன இது மாதிரி குறைகள் இருக்கும். அதெல்லாம் போக போக நிவர்த்தி ஆகிவிடும். கண்டிப்பாக சார். அங்கே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியது என்ஆர் காங்கிரஸ். பட் இவர் வந்து திமுகவை விமர்சிக்கும் போது ஏன் அங்கே போய் திமுக விமர்சிக்கணுன்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியம், நல்ல கேள்வி. என்னன்னா, அதிகாரத்தில் இருப்பது என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி. ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக. கொஞ்ச நாளாகவே அங்கே திமுகக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது காங்கிரஸ் ஆட்சி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, வைத்தியலிங்கத்தினுடைய ஆட்சி. இப்போது திமுகவும் அங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறது. திமுகவின் ஆகப்பெரிய ஆளுமை ஜெகத் ரட்சகன். அவர் அங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அப்போ திமுக பாண்டிச்சேரியிலும் கால் ஊன்ற அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதற்காக ஜெகத் ரட்சகன் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே திமுகவை நம்பாதீர்கள் என்று அவர் சொன்னது. திமுக அப்படி களத்துக்கு வருமானா அதையும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேங்கிறத சிம்பாலிக்காக சொன்னாரே தவிர வெளிப்படையாக சொல்லலையே தவிர சிம்பாலிக்காக சொல்லிட்டார். நன்றி சார்.